இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆராயில் கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிற தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று அப்படியாக தெரிந்து கொண்ட தேவன் சிறு வயது முதல், அதாவது நான் சிறு வயதிலிருந்தே நான் 5 வயது வரைக்கும் நடக்காமல் இருந்த பொழுது சொன்னார்கள், அவன் அப்படியே சப்பானியாகி விடுவான் சொல்லியிருந்தார்கள் என் பெற்றோர்களுக்கு. நான் போகிற இடத்தை நான் தவண்ட அந்த அறைக்கு திரிகிற அந்த அடையாளத்தை வைத்து தான் நான் அங்கே நிற்கிறேன் பிடிப்பார்கள். அப்படி இருந்த பொழுது சேச்சிக்கு போய்த்தான் நான் நடந்ததாக எனக்கு தாயார் கூறியிருந்தார். அது என்னுடைய சகோதரங்களும் கூறியிருந்தார்கள். அதே போல் நான் சிறு வயதிலே நான் சண்டே ஸ்கூல் கிளாஸுக்காக போயிருந்தேன். ஓய்வு நாள் பாடசாலை. பாஸ்டர் நவம் இருக்கிறார், அவருக்கு தெரியும். அவரெல்லாம் எங்களை சண்டே ஸ்கூலில் வழி நடத்தினவர்கள். நான் அப்படியே சண்டே ஸ்கூலுக்கு போய் என்னுடைய வீட்டுக்காரரும் இந்து மதத்தை சேர்ந்தபடியால் என்னை சீச்சிக்கு போய் நடந்த நாள் என்னை அப்படியே என்னுடைய சகோதரங்கள் ஒருவரும் மறப்பு சொல்லாமல் அப்படியே ஆலயத்துக்கு விட்டார்கள் திருச்சபைக்கு. அப்படியான சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்த காலங்களிலே அங்கே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட சிஸ்டர் ராசாத்தின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார்கள். இந்த அப்பொழுது யுத்த காலம் ஆனிரவு முகாமிலே இராணுவம் இருந்த காலப்பகுதி அது சொல்லியிருந்தால் இந்த வடகில் ஒரு தீப்பந்தம் என்று விடப்போது எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லியிருந்தால். அப்போ நான் சிறு வயதாக இருந்தேன். 93ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 1900 ஆணையர்கள் இருந்த எரிகணை வீச்சு முதல் ஒரு காணியில் எங்களுக்கு முன்காணியில் வந்து விழுந்தது. அப்போ நானும் அம்மாவும் வெளிக்கிட்டு அடுத்த காணியில் எங்களோட வடகில் இன்னொரு வீடு இருந்தது, அதுக்கு பங்கர் இருந்தது. அங்கே ஓடுவதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டு இருந்த பொழுது செல் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு வரம்பை கடக்க அந்த வரம்புலேயே செல் விழுந்து வெடித்து விட்டது. அதில் நானும் அம்மாவும் செல்லுக்கு பக்கத்திலேயே கிடந்தாங்க. அம்மம்மா கொஞ்சம் முன்னுக்கு போய் இடமுனாவா அவள் காயப்பட்டுட்டா. அம்மம்மா நானும் அம்மாவும் கடவுளுக்கு கிருபையால் காப்பாற்றப்பட்டோம். அம்மம்மா பக்கத்திலே வைத்தியசாலை எங்களை வீட்டு பக்கத்தில் வைத்தியசாலை இருந்தபடி அம்மம்மாவையும் வைத்தியசாலையை கொண்டு சேர்த்து ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்து வழினது. அந்த நாள் முதல் அம்மம்மாவுக்கு விசுவாசம் இருந்தது ஆண்டவரை குறித்து. அப்படியாக இருந்த பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற வழிகிட்டது. ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார், அன்பான மனைவி, அன்பான பிள்ளைகளை ஆண்டவர் தந்தார். அப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற வழிகிட்டது. அப்படியே உயர்வை தந்தார். நான் ஒரு அரச சார்பற்ற நிறுவனம், அதாவது என்ஜிஓக்களிலே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆண்டவர் அதிபதிகளை போல உயர வைப்பேன் என்று சொன்ன தேவன் என்னை உயர்த்தி கொண்டு வந்திருந்தார். நிறைய பேர் நான் இலங்கையில் வேலை செய்யாத இடங்களிலே, தெரியாத மாவட்டங்களும் இல்லை, எல்லா இடங்களிலும் வேலை செய்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் அது. என்னுடைய எஃபியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். நான் வேலை செய்யாத இடங்கள் இருக்காது, இல்லை தெரிந்த மனிதர் இருக்காது. ஆண்டவர் அப்படியாக என்னை உயர்த்தி வந்து ஒரு குறையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினான். நல்ல குடும்பத்தை கொடுத்தார். குடும்பம் ஆலயத்துக்கு சென்று வருவோம், வேலையில் போவோம். பிள்ளைகள் கல்வியிலும் ஆண்டவர் ஞானத்திலும் அதிகமாக பிள்ளைகளை வழி நடத்தினார். என்னுடைய வாழ்க்கையில் வழி நடத்தினார். இப்படியாக நான் நாட்டு பிரச்சனை காரணமாக வெளிநாடு வந்திருந்த பொழுது, இந்த தேசத்துக்கு வந்திருந்த பொழுது நிறைய இடங்களிலே நிறைய பாடுகள் கஷ்டங்கள் வந்த பொழுதும் தேவன் அந்த இடத்திலிருந்து அவருடைய நாமம் ஒன்றே தொழுலத்தக்கதாக என்னை வழிநடத்தினார். என்னுடைய ஜெபங்களை கேட்டார். அதுக்கு மருத்துவரை கொடுத்தார். நான் பிரான்ஸ் தேசத்துக்கு வந்த பொழுது இங்கே நண்பர்கள் இருந்தார்கள். இருந்த பொழுதும் நான் தனிமையில் தெரிய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நான் தனிமையில் இருந்த பொழுது ஒரு நாள் நான் லாச்சப்பள்ளிக்கு வந்த பொழுது எதிர்பாராத விதமாக பாஸ்டர் நவம் அவர்களை நான் கண்டேன். நான் அவரை அடையாளம் கண்டு விட்டேன், அவர் என்னை அடையாளம் காணவில்லை. அப்படியாக அவர் கதைத்து அவர் வந்து அவருடைய குடும்பத்தை சந்தித்து நாங்கள் திருச்சபைக்கு வர ஆரம்பித்த பொழுது அவருடைய வீட்டுகளிலே எங்களை உபசரித்து எங்களுக்கு இடம் கொடுத்து அவருடைய மனைவி தங்காக்கா, சிஸ்டர் தங்காக்கா, அவருடைய பிள்ளைகள் அன்பாக எங்களை போஷித்து இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் அன்பாக வழிநடத்தியவர்கள். இந்த தேசத்தில் அது வந்து ஒரு என்னென்று சொல்லுவது 10 சென்டிக்கும் கணக்கு பார்க்குற இந்த தேசம். அதே போல் சொந்த சகோதரங்களே வேலை இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியிறக்கிற காலம் அது. அப்படியான சம்பவங்களை நான் காதுபட எனக்கு என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தார். அந்த பொழுதும் எங்களுக்கு அடைக்கல. நான் மாத்திரமில்லை, இங்கே வருகிற நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். பிரதர் தினேஷ் இருக்கிறார், அதே போல் பிரதர் என்ன பேர் உங்களுக்கு கருணா இருக்கிறார், அதே போல் பிரபாயுதன், இப்படி நிறைய சகோதரர்கள் வருவார்கள். அதே போல் நிறைய சகோதரிகளும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இது வந்தால் அவங்களோட வீடு மாதிரி நின்று போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு என்னென்று சொல்லுகிறது ஒரு சகோதரர் மாதிரி எங்களை வழிநடத்தி வருகிற அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சபைகளையும் கொடுத்து
ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த காலப்பகுதியில் எனக்காக குரூப்பில் அங்கே அதாவது குழு நாங்கள் ஜெபங்கள் இருக்கிறது, குழு பாடங்கள் இருக்கிறது. அந்த நேரத்திலே குழுவாக எனக்காக ஜெபித்திருந்தார்கள். தனிப்பட்ட ரீதியாகவும் குழுவாக ஜெபத்தில் என்னை தாங்கியிருந்தார்கள். என்னுடைய விசாக்காக கர்த்தர்தாமே எனக்கு அற்புதமாக இந்த தேசத்திலே வாழ்வதற்கு, என்ற குடும்பம் வருவதற்கு வழிவகைகளை செய்து என்னுடைய குடும்பத்தை மூலமாக காண செய்ய போவதற்காக எனக்கு விசாவை கொடுத்தார். என்னை தாழ்த்தி என் பரிசுத்தரை உயர்த்துகிறேன். எனக்காக ஜெபித்த ஒருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் இப்பொழுது என்னை அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்துகிறார். வியாதிகள் வந்த பொழுது, பிரச்சனை இந்த தேசத்திலே வந்த பொழுது எனக்கு வியாதி வந்து 2 தரம் நான் ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்டேன். அந்த இடத்திலும் எனக்கு ஒருவரும் உதவி இல்லை. அந்த பொழுது பாஸ்டர் நவம் அவர்களை நான் அறிமுகம் இங்கே காணவில்லை. அந்த டைம் எனக்கு ஒரு பாஸ்டரும் சிஸ்டரும் வந்து என்னை கைவைத்து ஜெபம் பண்ணியிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு நான் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியல. அவ்வளோ வேதனையும் வருத்தத்திலையும் இருந்தது. மனைவிக்கு கோல் வடிச்சோன்னே பிள்ளைகளை வடிவாக பார்த்துக்கொள்ள என்று சொல்லி அந்த பொழுதும் ஆண்டவர் என்னை அற்புதமாக சுகத்தை கொடுத்து, ஜெபத்தோடு சுகத்தை கொடுத்து, அவரை நான் ஜெபம் பண்ணி அழுது கொண்டு இருந்த பொழுதும் ஆண்டவர் பரிவர்ண சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து, இன்றைக்கு இந்த தேசத்திலே ஆண்டவர் என்னை ஒரு மனிதனாக, தன்னுடைய பிள்ளையாக என்னை வழிநடத்தி வாராக என்னை தாழ்த்தி என் பரிசுத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென்.